நீங்க பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ண ஒருத்தங்க உங்க ஃப்ரெண்ட் ஆர் லவ்வர் உங்கள ஏமாத்திட்டாங்கன்னா, வில் யூ எவர் ட்ரஸ்ட் தெம் அகைன்? நம்ம எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஆனா ஒரே மிஸ்டேக்க 2 முறைக்கு மேல பண்ணா, தட்ஸ் நாட் எ மிஸ்டேக் எனிமோர். தட்ஸ் யுவர் சாய்ஸ். பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. காட்டுல ஒரு சிங்கம் ரொம்ப பசியில நரிக்கு ஆர்டர் போடுது. நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வரலனா நான் உன்னை சாப்பிட்டுருவேன். நரி பயந்து சிங்கத்துக்காக சாப்பாடு தேடிட்டு இருக்கும்போது ஒரு டாங்கியை பாக்குது. நேரா டாங்கி கிட்ட போய் காட்டுக்கு அடுத்த ராஜாவா ஒன்னதான் ஆக்கலான்னு சிங்கம் கூப்பிட்டுச்சுன்னு சொல்லுது. டாங்கியும் நான் ராஜாவான்னு ரொம்ப சந்தோஷமா சிங்கத்துக்கிட்ட போகுது. சிங்கம் டாங்கியோட காதை கடிச்சிருது. பட் somehow டாங்கி எஸ்கேப்ட். டாங்கி நேரா நரி கிட்ட வந்து நீ என்ன ஏமாத்திட்ட, சிங்கம் என்ன சாப்பிட பாக்குதுன்னு கத்துது. அதுக்கு நரி டோன்ட் பி சில்லி, கிரீடத்தை உன் தலையில வைக்கணும்னு தான் சிங்கம் உன் காதை அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லுது. டாங்கியும் ஓ அப்படியான்னு அதை நம்பி மறுபடியும் சிங்கத்துக்கிட்ட போகுது. அண்ட் திஸ் டைம் டாங்கி தன்னோட வாளை இழந்து எஸ்கேப் ஆகி ரிட்டன் நரி கிட்ட வந்து நீ மறுபடியும் என்ன ஏமாத்திட்ட, சிங்கம் என்ன கொல்ல தான் பாக்குதுன்னு சொல்லுது. அதுக்கு நரி நீ சிம்மாசனத்துல கம்ஃபர்டபுளா உட்காரணும்னு தான் சிங்கம் உன் வாளை அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லுது. அகைன் அதையும் நம்பி டாங்கி சிங்கத்துக்கிட்ட போகுது. பட் திஸ் டைம் தி லயன் கில்டு டாங்கி. அப்புறம் நரி அதை பீஸ் பீஸா கட் பண்ணி சிங்கத்துக்கிட்ட கொடுக்கும்போது சிங்கம் மூளை எங்கன்னு கேக்குது. அதுக்கு நரி டாங்கிக்கு மூளை இல்ல ராஜா, அது இருந்திருந்தா காதையும் வாழையும் இழந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட வந்திருக்காதுன்னு சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. ரிமெம்பர், டாங்கி didn't die because of the lion, it died because it returned. லைஃப் எப்போதுமே நமக்கு வார்னிங்ஸ் கொடுக்கும். If we ignore them, the next blow is always heavier. So keep in mind, trust is beautiful but blind trust is dangerous.